நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுப்பா. பல நன்மை செய்த இயேசுவுக்கு என்று சொல்லி அப்படியே உணர்ந்தவர்களாக இந்த பாடல் வரியை மாத்திரம் உணர்ந்து நம்ம பாட போகிறோம். பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மை என் வாழ்வில் செய்தவரே, அப்படியே நினைச்சு பாருங்களேன், எத்தனை நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு சொல்லுங்க. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தீங்களேப்பா. சொல்லுங்க. ஓ, எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். பாதுகாத்த தெய்வம் இயேசு, அவருக்கு நன்றி சொல்லி. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா.
செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். அப்படியே உங்க சிந்தை நினைவு ஆண்டவர் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன நன்மை செய்தார் அப்படியே உங்கள் சிந்தை போகட்டும். நினச்சி பாருங்க, இந்த 2024 வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து எத்தனை நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருந்திருப்பார். அப்படியே நினச்சி பாருங்க, நினச்சி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை உயர்த்தி நல்ல ஜீவனை தந்தீரே. வாய் திறந்து சொல்லுங்க, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, சமாதானம் தந்தீரே, சந்தோஷத்தை தந்தீரே, பாதுகாப்பை கத்த தந்தீரே. அப்பா, உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ராஜா. சொல்லுங்க வாய் திறந்து, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே உமக்கு. ஓ நன்றி 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 ராஜா, நன்றி இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காகவும் சுகத்துக்காகவும் பலனுக்காகவும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. நன்றி 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 சொல்லுவோம். நன்றி நன்றி. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி சொல்லுங்க, நன்றி நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி எல்லாரும். நன்றி நன்றி. ரெண்டு கரங்களையும் தட்டி நன்றி. வாய் திறந்து நன்றி நன்றி. உமக்கு நன்றி. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிற விலையேற பெற்ற அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி. நம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்காகவும் ரெண்டு கரங்களையும் தட்டி க்ளோரி ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்காக நன்றி, அபிஷேகத்துக்காக நன்றி, உம்முடைய வேதத்துக்காக நன்றி, நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம்
மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஜீசஸ் க்ளோரி. ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையான சகோதரி ஜூலியட் ஃப்ரீமன் அவர்கள் நம்முடைய மத்தியில் கொண்டு வருவாங்க. உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் ஏற்ற ஒரு செய்தியை கொடுப்பாங்க. எனவே இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற நேரமாக இருக்கணும். கரங்களை தட்டி அருமையான சகோதரி நம்ம வரே இருக்கலாமா? எல்லாரும் வாலிப பிள்ளைங்களாம் கைத்தட்டலையே, கைத்தட்டி. ஆமாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூத் சர்வீஸில் உங்களை மீட் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லோரும் கண்களை மூடி ஒரு சின்ன ப்ரேயரோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் இங்கே பிள்ளைகளையெல்லாம் கொண்டு வந்தீங்க, பெற்றோரை கொண்டு வந்தீங்க. உம்மை மகிமைப்படுத்தும்படி, உமக்கு நன்றி செலுத்தும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நீங்கள் எங்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் இன்றைக்கி எந்த மன்னாவை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களோ அதே எங்களுக்கு இந்த நாளிலே தந்து எங்கள் பிள்ளைகளை, பெற்றோரை திடப்படுத்துங்க. நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஏதோ ஒரு புதிய காரியத்தை, சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், கற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகணும். உங்கள் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு தேசத்தில் ஒரு ராஜா தன்னோட தனக்கு வேலை பார்த்த ஒரு ஊழியரோட உழைப்பை அவர் பார்த்து அவரை ஒரு அதிபதியாக, படைத்தளபதியாக அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தார். அப்போ கொஞ்ச நாட்கள்லேயே தேசத்தில் ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துக்கு அந்த படைத்தளபதி முன்னாடி நிற்கணும், ஆனால் அவர் வரல. அப்போ ராஜா கேட்குறாரு, அவனுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனை கொடுத்து நான் வச்சேன், அவனை காணமே, முன்னாடி அவன் தானே நிற்கணும், எங்கே போயிட்டான் அப்படின்னோடனே அவர் வரல, அவர் வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க கூட இருந்தவங்க. ராஜா கோபமாயிடுறார். கோபமாயி சொல்கிறாரு, அவன் யுத்தத்துக்கு வராததுனால அவனை இன்றைக்கி நீங்கள் எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. ஈவினிங் 6 o'clock ஆலயத்தில் மணி அடிக்கும்போது அவன் கொலை செய்யப்படணும், அவன் இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டுறார். இந்த கட்டளை ஊர் முழுக்க போகுது. அப்போது எல்லாரும் அந்த படைத்தளபதியை கூட்டி கொண்டு அரண்மனையில் கட்டி வைத்துடுறாங்க. நேரம் கடந்து போகுது. 6 மணி ஆகும், மணி அடிக்கும், அவனை சிரச்சேதம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் ஆலயத்தின் மணி அடிக்கவே இல்லை. 6 மணி ஆயிடுச்சு, அடிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் ஒருத்தரை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெண்மணி ஓடி வராங்க. அவங்க கைகள் முழுக்க இரத்த கரைகளோட அவங்க ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ ராஜா அந்த கையை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. என்ன ஆச்சு, யார் நீங்கள், எப்படி இது உங்களுக்கு நடந்தது அப்படின்னோடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் கட்டி வைத்திருக்கிறீங்களே அந்த படைத்தளபதியோட மனைவி நான் தான் என் கணவன் மீது உள்ள நேசத்தினால் இந்த யுத்தத்துக்கு போக வேணாம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்போ அவரை கொலை செய்யணும்னு சொல்கிறீங்க. சரி, இந்த காயம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, 6 மணி அடித்தா நீங்கள் அவரை சிரச்சேதம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரியும் ஆலயத்தில் மணி அடிக்கிறவருக்கு காது கேட்காது அப்படின்னும், அதனால் நான் 6 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆலயத்தின் மேல் பகுதிக்கு சென்று அந்த மணியோட நாக்கு அசைஞ்சாதான் சத்தம் வரும் இல்லையா, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பார்த்துருக்குறீங்களான்னு தெரில, அந்த உள்ளே இருக்கிற அந்த கல் மாதிரி நாக்கு மாதிரி இருக்கும், அது இப்படி போகும்போது தான் அந்த சத்தம் வரும்.
அப்போ அது அசையாதபடி நான் என் கைகளால் அதை பிடிச்சிக்கிட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் அந்த வெயிட்டை வந்து பிடித்துக்கிட்டேன். அதனால எனக்கு என் கைகளெல்லாம் காயமாயிடுச்சு அப்படின்னோடனே ராஜா வந்து ஒரே ஆச்சரியம். ஒரு மனைவிக்கு கணவன் மேலே உள்ள நேசம் அவளை இந்த அளவுக்கு ஒரு இது பண்ண செஞ்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மன்னித்து அவங்கள வாழ்கிறதுக்கு வழி செய்கிறார். ஆம் அன்பானவர்களே, பிள்ளைங்களே, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு? சிலுவையிலே இரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய காயப்பட்ட கரத்தில் தான் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அப்படி தானே? அப்படி தானே? வசனம் சொல்லுங்கள் பார்ப்போம். இதோ இதோ fill in the blanks. இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி தானே? ஆமாம். அதனால் நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய கரம் எப்படி நம்மை செயல்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த நாளில் கொஞ்சம் பார்க்கலாம். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தான் நான் நிறைய வாசித்திருப்பீங்க. நீதியின் கரம் சொல்லுங்கள் பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். நீதியின் கரம், தாங்குகிற கரம், ஏந்துகிற கரம், தப்புவிக்கிற கரம், பலத்த கரம், அப்படி தானே? மகிமையின் கரம், இப்படி நிறைய கரங்களை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி தானே? இன்றைக்கி நம்ம வந்து எல்லோரும் வேத பகுதியில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான். எடுத்துக்கிட்டிங்களா? அதில் வந்து அது என்ன சம்பவம்னு தெரியுதா? தாவீதும் கோலியாத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 1 சாமுவேல் 17 4 5 6 7 இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் அணிந்திருக்கிற அந்த கவசங்களை பற்றியும், அப்படி தானே? 4வது வசனம் பாருங்கள். யாராவது ஒரு ஆள் வாசிங்க 4வது வசனம். இது அவனுடைய ஹைட்டை சொல்கிறாங்க. அப்படி தானே? 6 முழம் 1 ஜான்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாக இருக்கும். இது தலை கவசத்தையும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கால்களில் மாட்டிருக்கிற கவசத்தை சொல்கிறாங்க. அடுத்து 7வது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஈட்டி தாங்கு நெசவுக்காரன், அதாவது அந்த ஈட்டி, அவன் எரியக்கூடிய அந்த ஈட்டி, அதனோட அழகு, இதெல்லாம் எப்படி இருக்கணும், இதுக்கே ஒரு 4 வசனம் சொல்லியிருக்கிறாங்க பைபிளில். ஆனால் தாவீதுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்காது. அவர் வந்து அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க? தாவீது எப்படி இருப்பார்னு தெரியுமா? சொல்லுங்கள். குள்ளமாவா? அப்படி போடலையே. எப்படி இருப்பார்? சிவந்த மேனியும் சௌந்தரிய ரூபமும் அழகுள்ள இளைஞனுமாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஒரு சிலரை பார்த்தா இவங்கெல்லாம் எங்கே வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்மளே தீர்மானம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அப்படி தான் அவருக்கு போட்டிருக்காங்க. சிவந்த மேனியும் சௌந்தரியமும் இல்லை அழகுள்ள ரூபமாக இருந்தான். நம்மளே ஒரு சிலரை பார்ப்போம், இவங்கெல்லாம் எங்கே வேலை செய்ய போகிறாங்க, இழுத்து போட்டு வேலை செய்வாங்களா அப்படின்னு நம்ம ஒரு சிலரை கெஸ் பண்ணுவோம், டிசைட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் தாவீதை இந்த இடத்துல அவருக்கு ஒரே ஒரு வசனத்தை இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோலியாத்து வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது 40 நாள் இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து என்ன செய்கிறான்? பயமுறுத்துகிறான். அப்படி தானே? என்ன செய்கிறான்? பயமுறுத்துகிறான். உங்களில் யாராவது ஒருத்தர் வாங்க, என்னோட வந்து நில்லுங்க, நான் வந்து ஒருத்தர் வந்து என்னோட வந்து சண்டை போட்டால், நான் வின் பண்ணிட்டா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா பெலிஸ்தர்களெல்லாம் இஸ்ரவேலருக்கு அடிமை. இப்படி தான் இதான் கோலியாத்தோட டீல். சரியா? தாவீது அந்த அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல அவர் இருந்தாரா? அவர் எதுக்கு வந்தார் அங்கே? சகோதரர்களை பார்க்க.
தாவீது அவங்க வீட்டில் 8வது பிள்ளை, அப்படி தானே? அதில் 3 அண்ணன்மார் அந்த சவுலோட சேனையில் இருக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்கிறாங்க, அப்படி தானே? அந்த 3 அண்ணன்மாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்க அவங்க அப்பா அனுப்பி விட்றாரு. என்ன கொடுக்க? ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தவர் தான் அவர். சரியா? வந்து அங்கே என்ன நடக்குதுன்னொன்னே இப்படி நம்மளால நின்று கதை கேட்போம்ல, ஓரமாக நின்று கேட்போம், இல்லை பக்கத்தில் கேட்போம், நமக்கு விஷயம் தெரியலைன்னா என்ன நடக்குது, என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணன் சொல்கிறான், 28வது வசனத்தில் கீழே பாருங்கள், 28வது வசனம் பாருங்கள், யாராவது வாசிங்க. உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நீ இங்கே வந்தது என்ன, எதுக்கு இங்கே வந்த, ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டல்ல, கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? ஏன்னா தாவீதோட வேலை என்னது? ஆடுகளை மேய்த்தது தான் அவரோட வேலை. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு தான் அப்பா என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? அண்ணன்மாரை போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறாரு. சரியா? அப்போ அதை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த, உனக்கு இங்கே என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் கேட்குறாரு. சரியா? அடுத்தது தாவீது என்ன சொல்கிறாரு? நான் என்ன பேசிட்டேன்? நான் ஒன்றுமே செய்யலை, நான் இவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் இங்கே என்ன ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு நோக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கூட சில இடங்களில் இப்படி சில வார்த்தைகளால், சில மனுஷர்களால் நம்ம காயப்பட்டிருப்போம். உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா கிட்ட இல்லை, நம்ம எதுவுமே எடுபடாமல் இருந்திருக்கோம், நம்ம பேச்சு அங்கே எடுபடாமல் இருந்திருக்கோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு வகையில் நிராகரிக்கப்பட்டிருப்போம், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்மளை ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு கூட லேட்டாக தான் தெரியும். ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போவார். அப்படி தானே? ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பார். ஒரு டீச்சருக்கு தான் நீங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. சரியா? ஒரு நோக்கத்தோடு தான் சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் எடுக்க வருவாங்க. இப்படி எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி யோசித்துட்டீங்கன்னா, மற்றவங்க நம்மளை நிராகரிக்கிறதோ, நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறதோ, நம்மளை கவனிக்காமல் இருக்கிறதோ நமக்கு அது பெருசாக தெரியாது. சரியா? அப்போ கர்த்தர் தாவீதை ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு? அந்த யுத்த களத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள், பைபிள் பார்க்காம சொல்லுங்கள், நமக்கு தான் தெரியுமே. சொல்லுங்கள், என்னாச்சு சொல்லுங்கள், சும்மா பேசலாம். என்ன ஆச்சு சொல்லுங்கள். வெற்றி பெற்றாரா தாவீது? கோலியாத்து தானே வெற்றி பெற்றாரு? தாவீது தான் வெற்றி பெற்றாரு. எப்படி? கூழாங்கல். இது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல இந்த இன்சிடெண்ட்ல. இல்லை, அவர் கவனம் எடுத்தார், கூழாங்கல்ல போட்டார். அப்புறம் கூழாங்கல்ல எடுத்து எங்கே போட்டார்? கோலியாத்தோட நெத்தியில். வெரி குட் ரெமி. நெத்தியில் போட்டார். கோலியாத்தை எப்படி விழுந்தான்? கூப்புற விழுந்தான். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் படித்தது? வெரி குட் அகல்யா. இயேசுவின் நாமத்தினால. வேற? சரி, நம்ம முதல்ல தாவீதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறதுக்கு தாவீது என்ன செஞ்சார்? சரியா? என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா 34வது வசனம் பாருங்க. ஆடுகளை வைத்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்துக் கொண்டது. அடுத்தது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பி விட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன வந்தது? சிங்கமும் கரடியும் வந்தது. இவர் எதை அடித்ததாக சொல்கிறாரு சொல்லுங்களேன்? சிங்கத்தை. சிங்கம் இவரை தொடர்ந்து பிடிக்க வரும்போது இவர் என்ன செஞ்சுருக்காரு? சிங்கத்தை தாடியை பிடிச்சு அடித்து கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தானே? சிங்கத்துக்கு நல்ல முகத்தில் நல்ல பெரிய தாடி இருக்கும், வசமாக பிடிச்சி. ஆனாலும் நம்மளால் அதை கற்பனை பண்ண முடியலல்ல. ஒரு சிங்கத்தை கையால் அடித்து கொல்ல முடியுமா சொல்லுங்களேன்?
தாவீது சின்ன பையன் தானே. ஆனாலும் அந்த வனாந்தரத்துக்குள்ளே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகளை கவனிக்கிறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக சிங்கத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு? அடித்து கொன்னுட்டார். அப்போ இது தாவீதோட கையினால் இது நடந்தது, அப்படிதானா? சொல்லுங்க. தாவீது அவர் நான் தான் அதை பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறார்ல. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன், நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சரியா? அதனால் நம்ம தான் யோசிக்கணும், அவரால் எப்படி இதை செஞ்சுருக்க முடியும்? ஒரு சின்ன பையனால் எப்படி எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லாமல் சிங்கத்தை எப்படி அடிச்சிருக்க முடியும் அப்படின்னா, தாவீதோட கையோட யாரோட கை இருந்தது? கர்த்தருடைய கை. சங்கீதம் 89 சொல்லப்பட்டிருக்கு, என் கை அவனோடே உறுதியாக இருக்கும். யாரோட? தாவீதோட. சங்கீதம் 89:21 சொல்லியிருக்கிறது, என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சரியா? இன்றைக்கி இதே மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு இருக்கலாம். சரியா? யாரோ ஒருத்தவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணலாம், இல்லை யாரோ ஒருத்தவங்க பயமுறுத்தலாம், இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்ம பயந்து இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? அவங்கள தாவீது பிடிச்சது போல் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிடிக்கக்கூடாது. அப்படி தானே? நம்ம வார்த்தைகளால் என்ன செய்யணும்? அவங்கள நம்ம மேற்கொள்ளணும். நம்ம மேலே கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னா, நம்ம கூட கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்களையும் மேற்கொண்டு வருவோம். சரியா? அடுத்தது அவர் இந்த 34வது வசனத்தில் 35ல் 36ல் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன், விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். கோலியாத்து ஜீவனுள்ள தேவனை நிந்தித்ததுனால இவருக்கு கோபம் வந்துடுது. அதை சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ஒரு சிங்கத்தையும் கரடியும் அடித்தது போல் இவனையும் நான் என்ன செஞ்சுருவேன்? கொன்று போட்டுருவேன். இவன் 6 அடி உயரமுள்ள மனுஷன். அவன் அணிந்திருக்கிற போர்க்கவசம், தலைக்கவசம் எல்லாத்தையுமே எதுவுமே இவர்கிட்ட இல்லை. ஆனாலும் அவர் கர்த்தர் செய்த நன்மைகளை, இதுக்கு முன்னாடி கர்த்தர் அவருக்கு செய்ததை அவர் என்ன செய்கிறாரு? நினைவுபடுத்தி மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? மகிமைப்படுத்துகிறார். நான் எப்படி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்னனோ அதே போல் அதில் ஒன்றா இருக்கிற இந்த கோலியாத்தையும் நான் என்ன செய்வேன்? முறியடிப்பேன். அவைகளை போல தான் இவனும் இருக்கிறான் அப்படின்னும் சொல்கிறாரு. அதனால் நம்ம நமக்கு இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காம இதற்கு முன்பாக நம்ம கடந்து வந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்திருப்பார் இல்லையா? நன்மைகள் எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் கண்ணை மூடி யோசித்தீங்கன்னா ஒவ்வொன்றா நமக்கு படம் போல் வரும். சரியா? என்ன நன்மைகள் செய்தாரோ அதையெல்லாம் நம்ம நன்றி சொல்லி கர்த்தரை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா இன்றைக்கி இருக்கிற அந்த கடினமான சிச்சுவேஷனை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு மாற்றுவார். சரியா? எல்லாருக்குமே அதுதான். ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் அதுதான், பேரண்ட்ஸ்னாலும் அதுதான். எல்லாருக்குமே ஒரே சத்தியம்தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக இல்லை. சரியா? அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு இந்த சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வார்? லெகுவாய் மாற்றி தருவார். சரியா? அடுத்தது சவுல் என்ன செய்கிறாரு? ஒரு சவுல்கிட்ட போய் நான் போகிறேன் அப்படின்னும் இன்னாருடைய குமாரன் போகிறான், சவுல் இப்படி சொல்கிறான் அப்படின்னு போய் சொல்கிறாங்க அந்த ஜனங்களெல்லாம். அப்போ சவுல் தாவீதை கூப்பிட்டு அவரோட ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தெரியும். 38-39 பார்த்தீங்கன்னா, வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. அதாவது சவுல் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இவனுக்கு கொடுக்குறான். அவன் அப்படி நிற்கிறான்ப்பா, நீ சும்மா வெறும் இந்த தடியோடு எப்படி அவங்ககிட்ட போவ, அதனால் நீ எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. தாவீது என்ன செய்கிறார்? அதை போட்டு பார்க்குறார்.
போட்டு பார்க்குறாரு, நடந்து பார்க்குறாரு. அப்படி தானே போட்டிருக்கு. அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்தையும், எல்லா ஷீல்டு எல்லாத்தையும் போட்டு அவர் நடந்து பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு என்ன இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு? நான் பழக்கம் இல்லை, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது அப்படின்றாரு. சரியா? ஏன் அப்படி சொல்கிறாரு சொல்லுங்களேன். தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் வரும். நீங்கள் சொல்லலாம், ஏன் இதை நான் போட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு? வெரி குட். அதாவது எனக்குன்னு நான் எந்த அடையாளத்தையுமே நான் வச்சுக்க விரும்பலை. சவுலோட எந்த ஒரு இதுவும் எனக்கு தேவையில்லை. சரியா? அப்படின்னு தான் அவர் அடுத்தாப்பில் சொல்கிறாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நான் யாருனால வர்றேன்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தினாலே நான் வருகிறேன். அதனால் அவர் எனக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை, எந்த ஷீல்டும் தேவையில்லை, எந்த ஹெல்மெட்டும் தேவையில்லை. நான் இருக்கிற பிரகாரமே இருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிறவர் யார்? பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை கொண்டு என்ன செய்வார்? பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு தாவீதுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படி தானே? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இது சூட் ஆகாது, செட் ஆகாதுன்னு அதெல்லாம் கழட்டி போட்டார். இதை போட்டுட்டு நான் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். இப்போ நம்ம இன்றைக்கி மற்றவங்க முன்னாடி நம்மளை அடையாளப்படுத்துகிறதுக்காக, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம எதோ செய்ய பார்க்குறோம். இல்லை யாரையோ சொல்லி நாங்கள் இன்னார் இப்படி அப்படி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அப்படி சொல்லியிருப்போம். சொல்லாமல் யாரும் இருந்ததில்லை. ஏன்னா நம்ம மனுஷர்களுடைய அந்த முகத்தை பார்த்து இவங்கள நமக்கு தெரியும், நமக்கு தெரியும், இன்னாருக்கு நம்ம இப்படி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது கிடைக்காதா, நமக்கு முன்னுரிமை கிடைக்காதா, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்களா, இல்லை இந்த வேலையை நம்ம ஈஸியாக செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது அவனுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு இதையுமே அவர் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை. நான் இதை போட்டுட்டு போக மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோடு சொல்கிறாரு. சரியா? இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன், எனக்கு அது போதும். ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. சரியா? இந்த நாமத்தை நம்பி தான் அவர் கோலியாத்து முன்னாடி போகிறார். சரியா? என்ன செய்கிறாரு? கோலியாத்து முன்னாடி போகிறாரு. கோலியாத்து அவரை சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள். இல்லை 42 பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேலும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே, எப்படி அவனுக்கு தாவீதுக்கு இன்ட்ரடக்ஷன் அவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க? அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவன். சரியா? சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், எங்கிட்ட நிற்கிறத பாரு அப்படின்னும் நம்ம கூட சில பேர் அப்படி சொல்லியிருப்போம்ல, சொல்லலைலான்னு நினச்சிருக்கோம்ல. சொல்லுங்கள், நினச்சிருக்கிறீங்களா? நினச்சது இல்லையா? நினச்சதில்ல ஜிதேஷ்? நினச்சிருப்போம். நம்மளையும் அறியாமல் நமக்குள்ள அந்த சுபாவம் என்னைக்காவது ஒரு நாளாவது அது அப்படி இருந்திருக்கும். நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நினைக்கிறதில்ல தானே? நினைக்கிறோமா? அப்படி இல்லை, நினைக்கக்கூடாது. யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி தானே? அப்படி பைபிளில் இருக்குது தானே? நம்ம அப்படி யாரையாவது நினச்சோம்னா அவர்களுக்குள்ள தூதன் இருக்கா? தெரியாதா? சரி, யாரையாவது இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ண வேணாம். நீங்கள் அப்படி அற்பமாக எண்ணினீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல் இருக்கிறாங்கல்ல, அப்படி அவங்களுக்குள்ள ஏஞ்சல் என்ன செய்வாங்க? நம்மக்கிட்ட நிற்பாங்க. நமக்காக அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? அதனால் நம்ம யாரையும் எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் இந்த கோலியாத் என்ன செஞ்சான்? தாவீதை அற்பமாக எண்ணினான். அவனுக்கு தெரியாது, அவன் வெளி தோற்றத்தை தான் பார்த்தான். அவன் ஒன்றும் ஒரு கேடகமும் போடலை, ஒரு போர்க்கவசமும் போடலை,
ஹெல்மெட் போடலை, ஈட்டி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா அவன் வெளி தோற்றத்தை தான் பார்த்தான். இப்படி தான் இன்றைக்கி நம்மையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நம்ம காது கேட்குற மாதிரியே நம்மக்கிட்ட பேசுவாங்க, அப்படி தானே? பேசுவாங்களா? பேசியிருக்காங்களா? பேசியிருக்கிறாங்க. நம்ம தோற்றத்தை பற்றி இல்லை நம்ம எதையாவது பற்றி பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இல்லை நம்ம கேட்குற மாதிரியே நம்ம பேசுகிறத. எங்கள் ஸ்கூலில் ஒரு சார் உண்டு, பிடி சார். அவர் நாகர்கோவில். அவர் கொஞ்சம் வேறு அந்த நாகர்கோவில் ஸ்லாங்கில் பேசுவார். பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ இல்லை, அவர் வேலைக்கு சேர்ந்த புதுசில், இப்போ பழகிடுச்சு பசங்களுக்கு. வேலைக்கு சேர்ந்த புதுசில் அவர் என்ன செய்வாங்க, அவர் பேசுகிறத வச்சு அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்மளும் பண்ணியிருப்போம் தானே, செஞ்சுருப்போம். அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது. வெளி தோற்றத்தை வச்சோ மற்றவங்களோட காரியங்களை வச்சோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இந்த கோலியாத்து பண்ணினானே அவன் வெற்றி பெற்றானா? இல்லைல்ல. அப்போ நம்மளை பார்த்து யாராவது அப்படி செஞ்சால் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம்? இல்லையா? நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் நம்ம கண்ணுக்கு காது கேட்குற மாதிரி, இல்லை முகத்துக்கு முகமாக நம்மள அப்படி யாராவது இரிட்டேட் பண்ணாங்கன்னா, இல்லை நம்மள அப்படி கேலி பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போய்டுறோம்ல. ஏன் நமக்கு அப்போ இந்த சம்பவம்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது? சரியா? இனிமேல் ஞாபகம் வரணும். சரியா? நம்ம யார் நம்மளை கேலி பண்ணாலும் அவங்களுக்கு மேலே நம்ம நடந்து போவோமே ஒழிய ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை அவங்களுக்கு கீழே போகிற மாதிரி வைக்க மாட்டார். சரியா? இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். இப்போ அப்படி தானே? சொல்லுங்கள் யூத், அப்படி தானே? நீங்கள் தான் நிறைய, எங்களை விட நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இப்போவே ஸ்ட்ராங் ஆகிடணும். சரியா? ஓகேவா? யாராவது நம்மளை அப்படி பேசுனாங்கன்னா காது கேளாதவர் போல் போயிடணும். சரியா? போயிடணும். நம்ம மனசுக்குள்ளே என்ன சொல்லணும், இவங்களுக்கு முன்னாடி நான் மேலே வருவேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். இவங்கெல்லாம் என்ன பார்க்குற மாதிரி கர்த்தர் என்ன செய்வார், என்ன உயர்த்துவார். நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு கடந்து போயிடணும். நம்ம அவங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி நமக்கு தான். சரியா? ஆக கோலியாத்து அவன் தோற்றத்தை வச்சு என்ன செய்கிறான், அசட்டை பண்ணுறான். வேற என்ன செஞ்சான் கோலியாத்து? சொல்லுங்கள். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 44. இன்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இது அடுத்த இது. நீ வா, நான் என்ன செய்கிறேன், உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இப்படி சொன்னால் கொஞ்சம் பயம் வரும் தானே? வருமா? நம்ம அந்த இடத்துல நின்று பார்த்து நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்படி யாராவது ஒரு பலசாலி, இப்படி அவ்வளோ பெரிய உயரமாக இருக்கிற ஒரு மனுஷன் சின்ன பையன்கிட்ட இப்படி சொன்னால் உண்மையிலே என்ன வரும் நமக்கு? நம்மளாக இருந்தால் பயந்துருப்போம், அப்படி தானே? ஆனால் தாவீது பயந்தாரா? பயப்படலை. அவர் இதே வார்த்தையை அவருக்கு ரிட்டன் கொடுக்குறாரு பாருங்க, 46. கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமி காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதாவது பெலிஸ்தன் தாவீது ஒரு ஆளை தான், சிங்கிளாக தான் சொல்கிறார். நான் உன்னை என்ன செய்கிறாரு, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு தாவீதை மட்டும்தான் பர்டிகுலராக சொல்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாரு? அவனுக்கும் கோலியாத்துக்கும் பதில் கொடுக்குறாரு, கூட இருக்கிற மொத்த பெலிஸ்தர்களுக்கும் சொல்கிறார் பாருங்க. உன் தலையை உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை, சரியா, பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம், பிணங்களை அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் சரியா, நான் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும், அப்படி தானே? இருக்கணும்ல. இருந்தால் தான் ஜெயம், இருந்தால் தான் வெற்றி, இருந்தால் தான் மேன்மை. எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாதப்போ நான் இதை செய்வேன், என்னால் இதை செய்ய முடியும், ஏன்னா என் கூட இருக்கிறது கர்த்தர், என்னை பலப்படுத்துறது கர்த்தர், என் கை தனியே இல்லை,
அவருடைய கரம் என் கூட இருந்து என்னை பலப்படுத்தும், அவருடைய கரம் என்னை தாங்கி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த வார்த்தையை சொன்னாதான் நமக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரியா? அதனால் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. சரியா? கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது, கர்த்தருடைய கரம் என்னை தாங்கும், கர்த்தருடைய கரம் என்னை தப்பு வைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம பைபிள் படிச்சுட்டு அந்த நேரத்தோடு போயிடக்கூடாது. அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசமாக சொல்ல தான் நமக்குள்ள நம்மையே அறியாமல் ஒரு பலன், சரியா, வார்த்தையினால் வருகிற பலன் நம்மளை திடப்படுத்தும். சரியா? அதனால் இனிமேல் இந்த மாதிரி எங்கேயாவது இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். சரியா? வார்த்தைகளை என்ன செய்யணும்? சொல்லணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா ஏசப்பா, இல்லைன்னா ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி, நான் உங்கள் பிள்ளை, என்னை பார்த்துக்கோங்க, நான் உங்ககிட்ட என்னை ஒப்படைச்சிட்றேன், இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசியிருக்கிறீங்களா? நீங்கள் தனியாக பேசியிருக்கீங்களா? அங்கிள் மட்டும்தான் கை தூக்குறாங்க, வேறு யாரும் கை தூக்கலை. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது இப்படி நடக்குதே ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை இல்லை, நான் இவ்வளோலாம் செஞ்சேனே, நீங்கள் என்னை இப்படி விட்டுட்டீங்களே, இவங்கெல்லாம் இப்படி பேசுகிற மாதிரி எனக்கு காது கேட்குதே, நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களே, இப்படி பேசுனதே இல்லையா? பேசியிருக்கிறோம்ல? பேசியிருக்கிறோம். கூடவே என்ன பேசணும்? இப்போ விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசணும். தாவீது அப்படி பேசினார். அவர் கையில் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை, போர்க்கவசமும் இல்லை, எதுவும் இல்லாதப்போ என்ன சொல்கிறாரு? நான் உன்னை கொன்று போட்டு உன் தலையை நான் இன்றைக்கி எடுத்து உன் தலை மாத்திரம் இல்லை, உன் இனத்தார் எல்லாருடைய பிணங்களையும் நான் பாளையத்தில் போடுவேன், ஆகாயத்து பறவைக்கு போடுவேன்னு அவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசமாக சொல்கிறார். சரியா? நமக்கு அந்த விசுவாசம் வேணும். அது எப்போ வரும் விசுவாசம்? கர்த்தரை நம்பணும். வேற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லும்போது சொல்ல தான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளரும். விசுவாசம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். சரியா? சொல்லுங்கள் ஆமேன். விசுவாசம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? கடந்து போய்கிட்டே இருக்கலாம். சரியா? எல்லாரையும் மேற்கொண்டிடலாம். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? கடந்து போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்தாப்புல ஆக தாவீது என்னதெல்லாம் செஞ்சுருக்கிறார் இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம்? கோலியாத்து அவனை என்ன பண்ணான்? அவனுடைய தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணனான். அப்படி தானே? தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணான். ஆனால் அந்த தோற்றம் மாறுறதுக்கு தாவீது ஏதாவது முயற்சி பண்ணாரா? இல்லை. அவர் அப்படியே தான் போனார். அவர் எப்படி ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து வந்தாரோ அதே வஸ்திரத்தோடு தான் போகிறாரு, அதே தடியோடு தான் போகிறார். அப்படி தானே? வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் கிடையாது. எனக்கு அவங்க இவங்க அது இது எதுவுமே சொல்லலை. சரியா? ஆனால் ஒரு ஜெயம் கிடச்சிதா? ஜெயம் கிடச்சிதா? ஆமாம். ஜெயம் எப்படி கிடச்சிது? கல் முன்னாடி படுது, எப்படி விழணும்? மல்லாந்து தானே விழணும். அவர் எப்படி விழுந்தார்? முகங்குப்புற விழுந்தார். எப்படி சொல்லுங்களேன்? தெரில, எனக்கும் தெரில, சொல்லுங்கள். அவர் கல் இப்படி விழுந்தா நம்ம பின்னாடி தானே விழணும். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? முகங்குப்புற, முகம் தரையில் படுற மாதிரி அவர் விழுந்திருக்கிறார். அப்படின்னா முகங்குப்புற விழுந்தா பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கணும்ல? அப்படி தானே? பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் அவரை தள்ளியிருந்தால் மட்டும்தான் அவர் முன்னாடி விழுந்திருக்க முடியும், தலைக்குப்புற விழுந்திருக்க முடியும். அப்போ அந்த வசனம் சங்கீதம் 89:21 நம்ம படித்தோம்ல, என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்துன்னு சொன்னார்ல. இவர் விட்ட கவன் கரெக்டாக குறிபார்த்து நெத்தியில் போட்டால் அதுவே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அப்படி தானே? ஒரு சின்ன பையன் அவ்வளோ உயரமுள்ள மனுஷனுக்கு எப்படி நெத்தியில் குறிபார்த்து அடிச்சிருப்பான்? அதுவே நம்மளால் நம்ப முடியல. ஆனாலும் வசனம் அது தான் சொல்லுது, நம்ம நம்பி தான் ஆகணும். ஆனால் அவன் முகங்குப்புற விழுந்தாங்கிறது இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்படி தானே? அதனால் கர்த்தருடைய கரம் நம்மோட இருந்தால் நம்மளால் கிரகிக்க முடியாத காரியங்களையும் அவர் செய்வார். அப்படி தானே? ஆமேன். கிரகிக்க முடியாதன்னா நம்ப முடியாத, விளங்கி கொள்ள முடியாத, அப்படி தானே, ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த மாதிரி காரியங்களையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். செய்வார், நம்மை கொண்டும் செய்வார். அப்படி தானே? தாவீதை கொண்டு தானே இப்போ செஞ்சார். அப்படி தானே? தாவீதை கொண்டு செஞ்சார். அதே போல்
உங்களை கொண்டு ஒவ்வொருத்தரை கொண்டு என்னை கொண்டு எல்லாரையும் கொண்டு அவர் செய்ய ஆசையாக இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்கிறதில்ல, என்னது செய்கிறதில்ல, விசுவாசமாக பேசுகிறதில்ல. யாராவது ஏதாவது சொல்லிட்டா சோர்ந்து போயிடுறோம். அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அதே ஒரு மாதத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சரியா? நம்ம என்ன செய்யணும், அதையெல்லாம் தூர தள்ளி போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். கர்த்தரை மட்டும்தான் தாவீது முன்னாடி வச்சான். கர்த்தரை மட்டும்தான், கர்த்தருடைய நாமத்தினால தான் நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி எனக்கு சிங்கத்துக்கு தப்பு வைத்தவர், சிங்கத்தை பீறி போட வைத்தவர் இந்த பெலிஸ்தீனையும் அப்படி செய்வார்னு முன்னாடி செஞ்ச நன்மைகளை நினச்சான். அப்படி தானே? நம்ம அதை செய்கிறது இல்லைல்ல. நம்ம அதை என்ன செய்யணும், முன்னாடி செஞ்ச நன்மைகளை நினைக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அடுத்தாப்புல நமக்குன்னு எந்த ஒரு அடையாளத்தையும் நம்ம வச்சுக்கணும்னு நம்ம எந்த பிரயாசமும் நம்ம பண்ண வேணாம். எனக்கு இன்னார் அன்னார் இவங்க அவங்க அப்படின்னு எதுவும் இல்லாதபடிக்கு இருக்கிற பிரகாரமே என்ன செஞ்சான், தாவீது போனான். அப்படி தானே? ஒரு பாட்டில் இப்படி ஒரு வார்த்தை வரும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, அப்புறம் திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. அப்படி தானே? நல்ல வார்த்தை இல்லையா? நான் என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, திறமைன்னு சொல்ல எங்கிட்ட எதுவும் இல்லை, எல்லாம் நீங்கள் தான்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கடந்து போய்கிட்டே இருக்கணும். சரியா? அப்படி போனோம்னா நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு தருவார், நம்மளை கொண்டும் செய்வார். சரியா? அதை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால் உங்களை 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் நான். எதெல்லாம் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு பாயிண்டா? ஃபஸ்ட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கர்த்தரை என்ன செஞ்சான், மகிமைப்படுத்தினான். அப்புறம் விசுவாசமான வார்த்தைகளை பேசினான். அப்புறம் சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தினா, விசுவாசமான வார்த்தைகளை பேசினா, அடுத்தாப்புல அவனுக்கென்று எந்த ஒரு தனி அடையாளமும் அவன் வச்சுக்கலை. சரியா? எப்படி வந்தானோ ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து அப்படி தான் யுத்த காலத்துக்கும் போனான். ஆனால் கிரகிக்க முடியாத ஒரு ஜெயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். அதாவது நமக்குன்னு நம்ம ஒரு அடையாளத்தையும் தேட வேணாம். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம்மையே ஒரு அடையாளமாய் ஆண்டவர் மாற்றுவார். அப்படி தானே? எத்தனை பேர் அடையாளங்களாக மாறணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் என்ன செய்வேன், அற்புதமாய் மாறுவேன், அடையாளமாய் மாறுவேன், அதிசயமாய் மாறுவேன். அப்படி தானே? எல்லோரும் எப்படி இது எப்படின்னு கேட்குற அளவுக்கு அதிசயங்கள்லாம் நமக்கு என்ன நடந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால். சரியா? நான் உங்களை பலப்படுத்துறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். நான் இதை சொல்லுவேன். சரியா? நான் இதை சொல்லுவேன். எங்கள் ஸ்கூலில் HM சிஸ்டர் கூப்பிடுறாங்கன்னாலே நான் ஆவியானவரே நீங்கள் ஏன் கூட வாங்க, நான் என்ன பேசணுமோ அதுக்கு தான் வாய் திறக்கணும், இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு போகிறது உண்டு, மனசுக்குள்ளே நினைக்கிறது உண்டு. சரியா? அது மாதிரி நீங்கள் சில வசனங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 89:21. என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இதை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கை என் கூட உறுதியாக இருக்கும், உங்கள் புயம் என்னை பலப்படுத்தட்டும் அப்படின்னு. அதே தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 18:35, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அதே சங்கீதம் 89:24, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். நம்ம எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும், உங்கள் நாமத்தினால் என் கொம்பு உயரும். அதே சங்கீதம் 89:17, உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும். சரியா? நாமத்தினால் உயரும், தயவினாலும் கொம்பு உயரும். கொம்புன்னா நமக்கு ஒரு உயர்வு. அப்படி தானே? கொம்பு மேலே தானே இருக்கும். அப்படி தானே? அது இன்னும் உயருமா? அப்போ நம்ம இன்னும் உயர்ந்திருப்போம். யாருடைய நாமத்தினால்? இயேசுடைய நாமத்தினால, இயேசுவோட தயவினால் என் கொம்பு உயரும். அடுத்தது எஸ்ரா 8:22. எஸ்ரா 8:22 அதில் எப்படி சொல்லுதுன்னா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும்
சரியா? ஆண்டவரை தேடுறவங்களுக்கு அவருடைய கரம் எப்பொழுதும் எப்படி தான் இருக்குமா? நன்மையாக தான் இருக்குமா. இது நம்ம எப்படி சொல்லலாம்? ஆண்டவரே உங்கள் கரம் என் மேலே நன்மையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நன்மையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நன்மையாக இருக்கட்டும், இப்படி நம்ம ஒரு விண்ணப்பமாக சொல்லலாம், ஸ்தோத்திரமாக சொல்லலாம். சரியா? அடுத்தது நெகேமியா 2:8 என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். அப்போ இதில் என்ன கரம் வந்திருக்கு? என்ன கரம்? வாஸ்தனே, என் தேவனுடைய தயவுள்ள கரம். முதல்ல நன்மையுள்ள கரம், இப்போ தயவுள்ள கரம். சரியா? ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவர் தான் நெகேமியா. சரியா? இந்த நெகேமியா பானபாத்திரக்காரன்னா என்னது தெரியுமா உங்களுக்கு? தண்ணி ஊற்றி கொடுக்குறவர் தானே பானபாத்திரக்காரன். அந்த வேலை தான் செஞ்சிகிட்டு இருந்தார். சரியா? ஆனால் அங்கே எருசலேமில் அலங்கங்கள் இடிக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே இவர் துக்கமாக இருக்கிறார். துக்கமாக இருந்தோன்னா ராஜா கேட்குறாரு, அந்த டைனிங் டேபிளில் இவர் தண்ணி ஊற்றும் போது ராஜா கேட்குறார், நீ ஏன் சோகமாக இருக்கிற? உன் முகம் ஏன் துக்கமாக இருக்குது? உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, அப்போ இது மன வருத்தம் தான் அப்படின்னு கேட்கும்போது அந்த நெகேமியா சொல்கிறாரு, என்னோட பிதாக்களுடைய அலங்கம் அவங்க இருந்த ஊரில் எல்லாமே அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? நீங்கள் உங்களுக்கு சித்தம்னா எனக்கு அங்கே போகிறதுக்கு லீவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரியா? அப்போது ராஜா எத்தனை நாள் போகணும் அப்படின்னோடனே இத்தனை நாள்னோடனே ஓகே போயிட்டு வா அப்படின்றாரு. லீவு கொடுத்தாச்சு. இப்போ அந்த நெகேமியா என்ன சொல்கிறார்? எடுங்களேன், அந்த நெகேமியா 2வது அதிகாரம் எடுங்க, 604வது பக்கம், 7, 8. சுத்தமாக இருந்தால் நான் யூதாம் தேசத்துக்கு போய் சேர மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வளர்த்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். கவனிச்சிங்களா? அவர் முதல்ல போகிறதுக்கு பெர்மிஷன் தான் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் போகும்போது யாரும் என்ன தடை செய்யக்கூடாது, அதனால் அங்கே இருக்கிற தேசாதிபதிகளுக்கெல்லாம் ஒரு லெட்டர் கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு? வேலையை நடக்கிறதுக்கு, அங்கே வேலை செய்கிறதுக்கு பொருளெல்லாம் வேணும். அப்போது அங்கே உங்கள் கஸ்டடியில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃபீஸருக்கு லெட்டர் கொடுங்க, அவர் எனக்கு தேவையான மரங்கள் எல்லாம் தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி தானே கொடுத்துருக்கு? ஆமாம், அப்படி தான் கொடுத்துருக்கு. ஆக இதெல்லாம் எப்படி கிடச்சிது அவருக்கு? அவரே சொல்கிறார்ல, எப்படி கிடச்சிது? என் தேவனுடைய தயவுள்ள கரம். ராஜா லீவு கொடுக்கலாம், சரியா? சரி போனால் போகுது, லெட்டர் கொடுத்துடலாம். இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு வேலைக்கான பொருட்களையும் கொடுக்குறதுன்னா அது உண்மையிலேயே அவருக்கு அந்த ராஜாவோட தயவு அவருக்கு என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்கு. அப்படி தானே? ராஜாவுடைய தயவு கிடைக்கிறதுக்கு நெகேமியா மேலே கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்தது. அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம். ஆக தயவுள்ள கரம், நன்மை செய்கிற கரம், தயவுள்ள கரம், உயர்த்துகிற கரம். சரியா? இப்படி ஆண்டவருடைய கரங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சங்கீதம் 3:3 நானே வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சரியா? சங்கீதம் 3:3 தாவீது தான் சொல்கிறார். சரியா? ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். இந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் அடிக்கடி சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? ஏன் ஆனாலும் அப்படின்னா, அந்த சங்கீதம் 3:1 பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள் அப்படின்னு இருக்கும். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவங்க அநேகர். அப்படி தானே? நம்மளும் இப்போ அப்படி தான் இருப்போம். நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். சரியா? காரணமே இல்லாமல் நம்ம மேலே பொறாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, காரணமே இல்லாமல் நம்மளை கோல் சொல்லி மாட்டி விடுறவங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. சரியா? அப்போ எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை சொல்லணும். ஆனாலும் கர்த்தாவே நீரே என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிமை அவரால் வரும், உங்களால் கர்த்தருக்கு மகிமை, உங்கள் தலை உயர்த்தப்படும். சரியா? அடுத்தது 1 நாளாகமம் 29:12.
இதுவும் நானே வாசிக்கிறேன், நீங்கள் வசனம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சரியா? எப்படி? உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் இது பண்ணல அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு படித்தது ஞாபகத்தில் இல்லை, ஆனாலும் உங்கள் கரம் என் கூட இருந்தால் என்னை மேன்மைப்படுத்த உங்களால் கூடும். ஏன்னா உங்கள் கரத்தில் என்ன இருக்குது? சத்துவம் இருக்குது, வல்லமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகணும். சரியா? அடுத்தது 2 நாளாகமும் 14:11. 2 நாளாகமும் 14:11 கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். சரியா? நம்ம அந்த இதில் தான் இருப்போம் இல்லையா? எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கா? எல்லாத்தையும் ஞானமாக செய்வோமா? எல்லாத்தையும் ஞானமாக செஞ்சால் கூட யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம தப்பி போயிடுவோம், தவறாக செஞ்சுருவோம். சரியா? ஆனால் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு கர்த்தருக்கு ஞானம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ஞானத்தை தருவார். சரியா? அதனால் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? நம்ம இது வரைக்கும் நான் இந்த வசனங்களை நீங்கள் டெய்லி சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கே ஒரு விசுவாசம் வரும், உங்களுக்கு ஒரு மேன்மை உயர்வு எல்லாமே நீங்கள் விரும்புகிற இடத்துலேருந்து இல்லை எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களை தேடி வரும். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா ஆமேன் வந்திருக்கணும்ல. ஆமேன், அல்லேலூயா. நம்புறீங்களா? உயர்வு எங்கேருந்து வரும்? கர்த்தரிடத்துலேருந்து வரும். அப்படி தானே? அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்படி தானே? அதனால் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் தான் ஆண்டவர் வைக்க ஆசைப்படுறாரு. நம்ம அவரை மகிமைப்படுத்தணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். நமக்குன்னும் அவர் எப்படி நம்மளை வச்சுருக்கிறாரோ நம்ம அப்படியே அவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணி நம்ம எல்லா காரியங்களையும் அவரை கொண்டு செஞ்சோம்னா, அவருடைய நாமத்தினால செஞ்சோம்னா, அவரை மகிமைப்படுத்தி செஞ்சோம்னா கண்டிப்பாக கிரகிக்கக்கூடாத காரியங்கள் நடக்கும், உங்களை கொண்டு நடக்கும். நம்புறீங்களா? ஆமேன். சரி, நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கொஞ்சம் சின்ன ப்ரேயரோடு முடிப்போம். கண்ணை மூடுங்க எல்லாரும், கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் விதமாய் வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா நாங்கள் இப்போ கேட்ட எல்லா சத்தியத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நாங்கள் கீழ்ப்படிய, உங்கள் சித்தத்துக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் உங்கள் நிலைமை, நீங்கள் என்ன விதமான சூழ்நிலைகள்லாம் கடந்து இருக்கிறீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். நீங்கள் ஒருவேளை உங்கள் பல பேர் முன்னிலையில் நீங்கள் இருந்தாலும் தனிமையில் நீங்கள் ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். தனிமையாக இருக்கிறது போல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், இப்போ இல்லை இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறங்கிறது அவருக்கு முக்கியம் இல்லை. நீ அவரை நினைக்கிறியா, அவரை பார்க்குறியா அப்படிங்கிறத தான் அவர் எதிர்பார்க்குறார். என் பிள்ளை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் என்ன தேடுறாளே, என்ன நோக்கி பார்க்குறாளே, என் வார்த்தையின் மேலே விசுவாசமாக இருக்கிறாளே அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது. நம்ம அதை செய்கிறோமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், நோவா தனியே தான் பேழையை அவர் கர்த்தர் சொன்னார்னு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பட்டணத்தார் எல்லாம் அவரை பரியாசம் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இந்த மனுஷன் இருக்க மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், என்ன வரப்போகுது, இவன் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க, நிந்திச்சிருப்பாங்க. எத்தனையோ அவமானங்கள் இருந்தும் அந்த பேழையை கட்டுறதை நோவா நிறுத்தலை.
ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் இதை என்ன செய்ய சொல்லியிருப்பாரு. என்னை கொண்டு தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு, என்னை கொண்டு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அவர் காப்பாற்ற போகிறாரு நான் செய்கிற இந்த பேழையினால் அப்படிங்கிறத நோவா அறிந்ததுனால தான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை செய்து முடித்தான். அவனோடு அவன் குடும்பமும் ஜீவராசிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். யோசேப்பை பாருங்க, சகோதரர்களால் விற்கப்பட்டான், சின்ன பையன். ஆனாலும் தெரியாத ஒரு தேசத்துக்கு போகும்போது பாஷை புரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுது யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார், அவன் காரியமெல்லாம் வாய்த்தது. அவனை கடைசியில் நம்ம பார்க்குறோம் எகிப்துக்கு ராஜாவாய், அவன் சொற்படி அவன் சொன்னாதான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அந்த பார்வோன் அவரை உயர்த்தினான். அவர் போட்டிருந்த மோதிரத்தை எல்லாம் கலத்தி கொடுத்தான். ஆம் அன்பு பிள்ளைகளே, யோசேப்பு என்ன பண்ணுனா, அவனுக்கு பாவம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு இடறல். ஆனாலும் நான் என் தேவனுக்கு முன்பாக எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது அப்படின்னு சொல்லி பாவத்தை விட்டு ஓடி போயிட்டான். அதனால் அவனுக்கு உடனடியாக ஒரு தண்டனை கிடைச்சாலும் பின்னாடி அவன் மேன்மையாய் உயர்த்தப்பட்டான். ஆம் அன்பு பிள்ளைகளே, பெற்றோரே, இந்த நமக்கு செய்கிற நன்மைக்கு நமக்கு உடனே நன்மை கிடைக்காது. ஒரு தீமையான ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள கூட நம்ம கடந்து போகலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும், அலைச்சல்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் இந்த யோசேப்புக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு உயர்வு வந்தது போல நம்ம எல்லாருக்கும் அவர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் நம்பணும், அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கணும், யோசிக்கணும். அடுத்தாப்புல எலியா, அவரும் தனியாளாக அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம்னு அறிக்கையிட்டு அதை நிரூபித்து காமிச்சார். ஆக நம்மளும் கர்த்தருக்காக நம்ம எதிலையாவது வைராக்கியமாக நிற்கிறோமா அப்படிங்கிறத கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். எலியாவை போல நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வானத்திலிருந்து வரல, நம்மை போல பாடுள்ள மனுஷன்னா அவருக்கும் எல்லா டெம்டேஷன்ஸும் இருந்திருக்கும், எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்திருப்பார். எல்லாரும் அவரையும் நிந்திச்சாங்க, அவரும் பயந்தார். ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று கர்த்தரே தெய்வம் அப்படின்னும் நிரூபித்தார். எல்லாரையும் கர்த்தருக்கு முன்பாக நடத்தினார், கர்த்தரே தெய்வம்னு ஆராதிக்க வைத்தார். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்ப்போம். எல்லாரும் ஏசப்பா, இப்பொழுது நாங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு எங்களை முற்றிலும் முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம். எங்களால் முடியலை, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். எங்களால் முடியலை, எங்கள் சூழ்நிலைகள் எங்களால் மேற்கொண்டு முன்னேறி வர முடியலை. ஆனாலும் உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கணும் ஏசப்பா. உங்கள் கரம் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தில் வருகிற எல்லா அவதூறுகளையும், நிந்தைகளையும், அவமானங்களையும் நாங்கள் கடந்து வர முடியும். எங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா பாவ சோதனைகளையும் நாங்கள் ஜெயித்து மேற்கொண்டு வர முடியும் நீங்கள் எங்கள் கூட இருந்தால். யோசேப்பு தன் பலத்தினால் அல்ல, கர்த்தரவனோடு கூட இருந்ததினாலே அந்த பாவத்தை விட்டு உதறி ஓடி வர அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் நீங்களும் இன்னைக்கு விரும்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம்னா, ஏசப்பா எங்களை நீங்கள் மன்னிங்க, எங்களுக்கு அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை தாங்க, நாங்கள் உதறி ஓடிவிட்டு வெளியே வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, எது உங்களை. சில சமயம் நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ஒரு பெரிய தீர்மானம் பண்ணுவோம். ஆனால் வெளியே போனோம்னா அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம மாறிடுறோம். அந்த மாதிரிலாம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே, நான் உங்களை பிரதிபலிக்கிற மகளாய் மாறணும், உங்கள் சுவாபத்தை நான் என் மூலமாய் பிரதிபலிக்கணும், என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும், என் சுவாபம் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பயம் எல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கி அதை நீங்கள் கேட்குறீங்களா? எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா என்னை மாற்றுங்க,
என் சிந்தையை மாற்றுங்க, என் எண்ணங்களை மாற்றுங்க. என்னுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு சித்தமானதாய் நீங்கள் விரும்புகிற விதமாக இது மாறட்டும்பா. நான் என்ன உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னால் முடியலைப்பா, நான் எவ்வளவு செஞ்சாலும் என்னால் நான் தோற்று போயிடுறேன்ப்பா. மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் சோர்ந்து போயிடுறேன்ப்பா. நீங்கள் என் கூட இருங்கப்பா, நீங்கள் என் கூட இருங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை தூக்கி விடுங்க. நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறேனே, என்னால் முன்னேற முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற பிள்ளைங்களே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை தூக்கி விடுங்கப்பா. உங்கள் தயவுனால தானே என் கொம்பு உயரணும், உங்கள் நாமத்தினால் தானே என் கொம்பு உயரணும். நீங்கள் தானே எனக்கு பலத்த துருகம், நீங்கள் தானே என் மகிமை, நீங்கள் தானே என் தலையை உயர்த்துகிறவர். நீங்கள் உயர்த்தலைன்னா நான் எங்கே போவேன்ப்பா அப்படின்னு கேளுங்க. அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எங்களை உயர்த்துங்கப்பா, நாங்கள் இருக்கிற பிரகாரமாக இல்லைப்பா, நீங்கள் விரும்புகிற பிரகாரமாக எங்களை மாற்றுங்கப்பா. ஓ நீங்கள் தானப்பா குயவன். ஆண்டவரே குயவன் தகப்பனே, பரம குயவன் நீங்கப்பா. எங்களை நீங்கள் விரும்புகிற பாத்திரமாய் மாற்றுங்க, உங்களுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுங்க. நாங்கள் களிமண்ணால் வான பாத்திரம் இல்லைப்பா, கனத்துக்குரிய பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க. உங்கள் கரங்களில் நாங்கள் இருக்கணும்ப்பா, உங்கள் கரங்களில் நாங்கள் இருக்கணும்ப்பா. எந்த நற்கிரிக்கைக்கும் பழக்க வைக்கிற பாத்திரமாய், பயன்படுகிற பாத்திரமாய், பலருக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் நாங்கள் மாறணுமே. உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கணுமே. எங்களை பிடிச்சிக்கோங்கப்பா, நாங்கள் உங்கள் கரத்தை பிடிச்சிக்கிறோம்ப்பா, நீங்கள் எங்களை பிடிச்சிக்கோங்கப்பா, எங்களை விட்டுறாதீங்க, எங்களை விட்டுறாதீங்க. அப்படி சொல்லுங்க பிள்ளைங்களே, அப்படி சொல்லுங்க. இயேசுவே எங்களை கைவிடாத தேவன் நீர் அல்லவா, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆம் தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உற்றார் உறவினர்களால், என் சொந்த பந்தங்களால் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எங்க கூட படிக்கிற பிள்ளைகளால் நாங்கள் அவதூறு பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் அதையெல்லாம் உங்க பாதத்தில் வைக்கிறோம்ப்பா, வைக்கிறோம். நீங்க மாற்றுங்க, எல்லாரையும் மாற்ற உங்களால முடியுமே, என் சூழ்நிலையை மாற்ற உங்களால முடியுமே, என் காரியங்களை மாற்ற உங்களால முடியுமே. உங்க கரத்துல என்னை விட்டு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு பிரியமான பாத்திரமாய், நீங்க விரும்புகிற பாத்திரமாய், எந்த நற்கிரியையும் செய்ய, என்னை கொண்டு செய்ய என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே, அது எனக்கு செய்யப்படணும், என்னை கொண்டும் செய்யணும் ஆண்டவரே. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என் மேல இருந்து, உங்க கரை என் கூட இருந்து எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் என்னை விலைக்கு பாதுகாக்கும்படி என்னை உங்க கரத்துல முற்றிலும் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.